நம்பிக்கை என்கிற அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். இயேசு பிறந்த நற்செய்தியை இங்கு எழுதியிருக்கிறார்கள். இயேசு யூதா தேசத்தில் உள்ள பட்டணங்களிலே ஒரு சின்ன பட்டணமாகிய பெத்லெகேமிலே பிறந்தார். ஏன்? அற்பமான அந்த சின்ன பட்டணத்தில் இயேசு பிறந்தது நிமித்தமாக அந்த பட்டணம் இன்று உலகறியும் அற்புதமான பட்டணமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இயேசு இப்படித்தான் அற்பமானவைகளை அற்புதமாய் மாற்ற விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, மேய்ப்பர்கள் அந்த ராவிலே அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மேய்ப்பர்களுக்கு தான் முதலாவது இயேசு பிறந்த நற்செய்தியை தூதர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த மேய்ப்பர்கள் சமுதாயத்தாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். அந்த மேய்ப்பர்களை தானே இந்த தூதர்கள் சந்திச்சு இயேசு பிறந்தார் என்பதை அவர்கள் அறிவிக்கும்படியாக அவர்களை அற்புதமாய் மாற்றிவிட்டார். அது மாத்திரமல்ல, நாசரேத்திலே இயேசு வளர்ந்தார். நாசரேத் என்ற ஊர் இயேசு பிறப்பதற்கு முன்பதாக, இயேசு வளர்ந்து வருவதற்கு முன்பதாக யாராலும் அறியப்படவில்லை. ஆனால் இந்த நாளிலே உலகம் அறியும்படியாக அந்த அற்பமான நாசரேத்தை ஆண்டவர் அற்புதமான நாசரேத்தாக உலகமறியும் பட்டணமாக மாற்றிவிட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த முன்னணியிலே பிறந்தார். மாட்டுத் தொழுவத்திலே தான் அவர் பிறந்தார். இந்த நாளிலே அநேக இடங்களிலே கிறிஸ்துமஸ் நாட்களிலே உலகமெங்கும் இந்த முன்னணை வீட்டிலே அலங்காரமாக்கப்பட்டிருக்கிறது. அற்பமான அந்த முன்னணையை இயேசு தெரிந்து கொண்டதுனால இந்த நாளிலே அது அற்புதமான முன்னணையாக மாட்டுத் தொழுவத்தை கூட ஆண்டவர் அற்புதமாய் மாற்றி ஆசீர்வதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது நோக்கம் என்ன? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அற்பமான காரியங்கள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தில் நாம் அற்பமான ஒரு நிலைமையில் இருக்கலாம். அல்லது நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஒரு அற்பமான பேக்ரவுண்டா இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவர் உங்களை அற்புதமாய் மாற்ற விரும்புகிறார். எப்படி பெத்லெகேமை தெரிந்து கொண்டு அற்புதமாய் மாற்றினாரோ, எப்படி அந்த முன்னணியை தெரிந்து கொண்டு அற்புதமாய் மாற்றினாரோ, எப்படி இந்த மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டு அற்புதமாய் மாற்றினாரோ, எப்படி நாசரேத்தை தெரிந்து கொண்டு அதை அற்புதமாய் மாற்றினாரோ, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய பேக்ரவுண்டை அல்ல, உங்களுடைய பின்னணியை அல்ல, பின்னணியை அல்ல, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய அற்பமான வாழ்வை ஆண்டவர் அற்புதமாய் மாற்ற விரும்புகிறார். ஆகையினாலே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே பெத்லெகேமை போல, நாசரேத்தை போல, அந்த முன்னணியை போல, அந்த மேய்ப்பர்களை போல ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு அற்பமான உங்கள் வாழ்வை ஆண்டவர் அற்புதமாய் மாற்ற விரும்புகிறார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறுகிறது. You receive your miracle in the name of Jesus right now. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.